அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு மற்றும் அதற்கான அறிவிப்பு எப்போ வெளியிடும், தொகைகள், ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்பும் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக காத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில தற்போது அமலில் உள்ள 7வது ஊதிய குழுவின் கீழ் ஜூலை 2025ற்கான அகவிலைப்படி அதிகரிப்பு எப்போது கிடைக்கும் என்ற கேள்வியும் மக்கள் மனதில் உள்ளது. ஜூலை மாத டிஏ உயர்வு எப்போது கிடைக்கும், ஸோ ஊதியம் எவ்வளவு உயரும், இந்த விவரங்களை எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ 10 ஆண்டு விதிகளின் பிரகாரம் ஜனவரி 2026 முதல் 8வது ஊதிய குழு அமலுக்கு வர வேண்டும் என்பதால் ஜூலை மாத டிஏ உயர்வு 7வது ஊதிய குழுவின் கடைசி டிஏ உயர்வாக இருக்கும். ஆகையால் இதன் மிதமான எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ஆர்வமுடன் அதிகரிப்பு இருக்கும் அப்படிங்கறத காத்துட்டு இருக்காங்க ஊழியர்களும். ஸோ ஜனவரி டு ஜூலை, அதுக்கப்புறம் ஜூலை டு டிசம்பர் என ஆண்டுக்கு 2 முறை மத்திய அரசு ஊழியர்களோட அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிவாரணம் அதிகரிக்கப்படுகின்றது. ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வின் அறிவிப்பு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களிலும், ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி அறிவிப்பு செப்டம்பர் அப்புறம் அக்டோபர் மாதம், இந்த இடைப்பட்ட காலத்தில் வெளியிடப்படுகிறது. அகவிலைப்படி ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக உதவுகிறது. ஜூலை முதல் அமலுக்கு வரும் அகவிலைப்படி உயர்வு கடந்த 2 ஆண்டுகளாக, அதாவது 2023-24 ஆண்டுகளில் அக்டோபர் மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் 2022 ஆண்டு ஜூலை மாத டிஏ உயர்வு செப்டம்பர் கடைசி வாரத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆகையால் கடந்த கால அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு செப்டம்பர் கடைசி வாரத்தில் அல்லது அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு அருகில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இது ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே என்பதையும், முறையான அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு அரசாங்கத்தால் வெளியிடப்படும் என்பதையும் நம்ம நினைவில் வைத்துக்கலாம். மத்திய அமைச்சரவை வழக்கமாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் புதிய அகவிலைப்படி விகிதத்தை அதிகரிக்கும். ஸோ இது ஜூலை முதல் பொருந்தும். அதாவது ஜூலை முதலான அகவிலைப்படி அரியர் தொகை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும். தற்போது அகவிலைப்படி 55% உள்ளது. ஜூலை மாத திருத்தத்தில் இது 3% அதிகரித்து மொத்த அகவிலைப்படி 58% உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஜனவரி முதல் ஜூன் வரையிலான இந்த ஏஐசிபி எண்களின் அடிப்படையில் டிஏ உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது. அகவிலைப்படி உயர்வு தொழிலாளர் பணியகத்தால் மாதந்தோறும் வெளியிடப்படும் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. முந்தைய 12 ஆண்டுகளுக்கான தரவை சராசரியாக கொண்டும் 7வது ஊதிய குழுவின் கீழ் உள்ள ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்தியும் அரசாங்கம் டிஏ உயர்வை கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த சூத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா, அகவிலைப்படி பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு சிபிஐடபிள்யூவின் 12 மாத சராசரி மைனஸ் 261.42 அண்ட் டிவைடட் பை த 261.42 இன்ட்டு 100. இதை நம்ம பண்ணும் பொழுது நமக்கு இந்த சராசரி கிடைச்சிரும். அடிப்படை சிபிஎஸ்சின் சராசரி 2016 ஆண்டு ஆகும். ஸோ அகவிலைப்படி 3% அதிகரித்தால் 18 மாதம், அதாவது 18,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியருக்கு மாத சம்பளம் 540 ரூபாயாக அதிகரிக்கும். இதுவே பாத்தீங்கன்னா அகவிலைப்படி 3% அதிகரித்தால் 9,000 ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 270 ரூபாய் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும்.